வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரம்னாக்க இதுதான் முதல்ல மனிதனாகப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் அப்படின்னுட்டு வேத தர்மசாஸ்திரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவருடைய வாயாலேயே அவருடைய சொற்களாலேயே நாம் அனைவருக்கும் உணர்த்தப்பட்டது. அப்பேற்பட்ட மாபெரும் சரித்திரத்தை தான் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் துவா திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 32. ஹனுமன் மந்திரா, ஹனுமான் சுக்ரீவனுக்கு நல்ல உரைகளை எல்லாம் சொன்னாராம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் மற்றும் திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 33. தார சாந்த்வசனம், அதாவது தாரையானவள் என்ன பண்ணாலாம், லக்ஷ்மணனை ரொம்பவும் அமைதிப்படுத்துவதாக பேசினாலாம். இந்த சர்க்கத்திலே 1வது ஸ்லோகம் முதல் 24வது ஸ்லோகம் வரை இன்று சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண பரவசத்ருக்கண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பெற்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாரம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமானிதேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சத்ருഘ்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் துவா திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 32. ஹனுமன் மந்திரா, ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி சுக்ரீவனுக்கு நல்ல உரைகளை எல்லாம் சொன்னாராம். அங்கதஸ்ய வசஸ்ருத்வா சுக்ரீவ சசிவீசா லக்ஷ்மணம் குபிதாம் ஸ்ருத்வா முமோசாச நவாத்மவானு. லக்ஷ்மணன் கோபத்தோடு வந்திருப்பதாக அமைச்சர்களும் அங்கதனும் சொன்ன அந்த செய்தியை கேட்டதுமே சுக்ரீவன் என்ன பண்ணானா, தனக்கு சுயநினைவு உடனடியாக அந்த இருக்கையை விட்டு எழுந்து நின்றானாம். சசீவான பிரவீத் வாக்கியம் நிஷித்ய குருலாகவம் மந்திரஜான் மந்திர குசலோ மந்திரேஷு பரிநிஷ்டிதானு. ரொம்பவும் ஆட்சி செய்வதை அந்த முறைகளில் ரொம்பவும் பிரமாதமான நிபுணராக இருக்கக்கூடியவன் சுக்ரீவன். அவன் என்ன பண்ணானா, என்ன சொல்கிறான்னாக்கா,
ஸ்ரீ ராமபிரானுடைய பெருமைகளையும் தன்னுடைய சிறுபிள்ளைத்தனமான சிறுமைகளையும் நினைச்சு சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வந்தானாம். இந்த முடிவுக்கு வந்துட்டு இந்த சுக்ரீவனுடைய அரசில் அந்த அரசு காரியங்கள்லாம் பிரமாதமாக நல்ல அனுபவம் பெற்றவர்களும் சிறந்த ஆலோசகர்களுமான அமைச்சர்களை பார்த்து சொன்னாராம் சுக்ரீவன். என்ன சொன்னான் அப்படின்னா, நம்மை துர்வாகிருதம் கிஞ்சின்னாபிமே துரமுஷ்டிதம் லக்ஷ்மணோ ராகவப்பிராதா கிருத்த கிமிதி சிந்தையே. அப்போ அமைச்சர்களை பார்த்து சுக்ரீவன் சொல்கிறேன். என்ன சொன்னான்னா, நான் ஸ்ரீ ராமபிரானை பற்றி எந்த விதமான குற்றங்குறைகளையும் நான் சொன்னதே கிடையாது, நினைச்சதும் கிடையாது. நான் அவர்கிட்ட தவறாக நடக்கவும் இல்லை. பின்னால் ஏன் ராமபிரான் தம்பியான லக்ஷ்மணன் என் மேலே கோபம் கொள்ள வேண்டும், எதுக்காக கோபம் கொண்டிருக்கார் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை அப்படின்னு அமைச்சர்களை பார்த்து சுக்ரீவன் சொன்னாராம். அசூகிருத் மம மித்ரைர் நித்ய மந்திரதர்சிபிகி மம தோஷான சம்பூர்ணான் திராவிதோ ராகவானுஜகா. அப்போ சுக்ரீவன் சொல்கிற அமைச்சர்கள்ட்ட, எனக்கு யாரோ தீங்கு செய்யத்தக்க சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் மட்டும்தான் என்னோட நல்லெண்ணம் வைக்காத எனக்கு எதிராக மாதிரி இருக்கக்கூடிய பகைவர்கள் என்னோட இடத்துல என்கிட்ட கொஞ்சம் கூட மனசுல கூட இல்லாத குற்றங்களை லக்ஷ்மணன் கிட்டக்க சொல்லியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு நான் என் மனசில் எண்ணுகிறேன் அப்படின்னு நானா சுக்ரீவன். அத்ரதாவத் யதா புத்தி சர்வைரேவ யதாவிதி பாவஸ்ய நிச்சயஸ்தாவத் விஜ்ஞேயோ நிபுணம் சனைஹி ந கல்வஸ்தி மம திராசோ லக்ஷ்மணான்னாபி ராகவாத் மித்ரம் துவஸ்தான விதம் ஜனயத்யேவ சமப்பிரபம். இப்போ சுக்ரீவன் சொல்கிறார் அமைச்சர்கள்ட்ட, என்ன சொல்கிறான் அப்படின்னா, லக்ஷ்மணர் கோபத்தோடு இருக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் பிரமாதமாக நன்றாக ஆலோசனை பண்ணி லக்ஷ்மணர் அவருடைய மனமானது இவ்வாறு மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்றத முதல்ல முறைப்படி சிந்தித்து கொஞ்சம் கூட தயக்கமின்றி ஒரு முடிவுக்கு உடனடியாக நீங்கள் எல்லாரும் வர வேண்டும். லக்ஷ்மணனிடமோ அல்லது ஸ்ரீ ராமபிரானிடமோ எனக்கு பயமே ஏற்படல. ஆனால் எனக்கு நண்பராகிய இவர்கள் இருவரும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் என் மேலே கோபம் கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு மனக்குழப்பத்தை உண்டாகிருக்கு அப்படின்னாராம் சுக்ரீவன். சர்வதா சுகரம் மித்திரம் துஷ்கரம் பரிபாலனம் அதீத்யவாத்து சித்தானாம் பிரதீரல்பேபி வித்யதே அதோ நிமித்தம் திரஸ்தோகம் ராமேண து மகாத்மனா என்னமோ வக்ருதம் சக்கியம் பிரதிகர்த்தும் ந தன்மையா. இப்போ சுக்ரீவன் சொல்கிற அமைச்சர்கள்ட்ட எந்த காலத்திலும் ஒருவனை நண்பராக கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் அந்த நட்பை தொடர்ந்து காப்பாற்றுவது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம் என்னன்னா, ஒவ்வொருடைய மனிதனுடைய மனமும் நிலையாக இல்லாதது. அற்ப காரணங்களால் நட்பானது முறிந்து விட்டுறது. இதனால்தான் எனக்கு இப்போ பயமானது உண்டாகிருக்கு. மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் எனக்கு செய்துள்ள மகத்தான உதவிக்கு ஈடான கைமாறு கண்டிப்பாக எக்காலத்திலையும் என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னானாம் சுக்ரீவன். சுக்ரீவேன விமுக்தஸ்து ஹனுமான் மாருதாத்மஜः வாச்சஸ்வேன தர்க்கேன மத்தியே வானரமந்திரினா
சர்வதா நைததாசரியம் யஸ்துவம் ஹரிகணேஸ்வரா ந விஸ்மரசி சுஸ்னிக்தம் உபகார கிருதம் சுபம். அதாவது இந்த மாதிரி சுக்ரீவனானவன் சொல்லி முடித்த உடனேயே வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமான் வானர மந்திரிகள்லாம் எல்லாரும் சுக்ரீவன் சொல்கிறத கேட்டு கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஆலோசனையை அவர் கூறினாராம். ஹனுமான் என்ன சொன்னார் அப்படின்னா, வானர கூட்டங்களுக்கே தலைவராக இருக்கக்கூடியவரே சுக்ரீவரே, உங்களுடைய உள்ளமானது கவர்ந்த தோழர் யார்? ஸ்ரீராமபிரான். தக்க சமயத்தில் செஞ்ச மங்களகரமான பேரு உதவியை நீங்கள் கண்டிப்பாக மறக்கலாம். அது மட்டும் நிச்சயம் என்னன்னா தெரியறது. அப்படின்ற அந்த விஷயத்தில் எள்ளளவும் ஆச்சரியமே கிடையாது. நன்றி மறவாமை அப்படின்றது என்ன தெரியுமா சுக்ரீவரே? மேல்நோர்களின், அதாவது மேன்மக்கள், நல்ல உயர்ந்த குணம் உள்ள மேன்மக்களுடைய இயல்பான குணம் அதுதானே அப்படின்னாராம் ஹனுமான் சுக்ரீவன்ட்ட. ராகவேனது வீரேனா பயமுத்ஸுஜ தூரதா त्वत् प्रियार्धं कदो वाली चक्रतुल्य पराक्रमः सर्वदा प्रणयात् कृतो राघवो नात्र संशयः भ्रातरं संप्रहितवान् स लक्ष्मणं लक्ष्मीवर्धनम्. இப்போ ஹனுமான் சொல்கிறார் சுக்ரீவன்ட்ட, உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் போரின் நெறியிலிருந்து விலகி குற்றம் ஏற்படுமோ அப்படின்ற அச்சத்தை கொஞ்சம் கூட உண்டாக்காமல் அதை உதறி தள்ளிட்டு இந்திரனுக்கு நிகரான பேராற்றல் படித்த வாலியானவர் கொல்லப்பட்டார் இல்லையா? உங்களிடம் உள்ள ஆழ்ந்த நட்பினால்தான் அவர் இப்போ கோபம் கொண்டிருக்கார் ஸ்ரீராமபிரான். இது பகை உணர்ச்சியால் இல்லை என்பது கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அதனால்தான் திருவளர் செல்வராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் எப்படி சொல்கிறா பாருங்க ஹனுமான், திருவளர் செல்வராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை உங்ககிட்டக்க அவர் ஸ்ரீராமபிரான் அனுப்பியிருக்கார் சுக்ரீவா அப்படின்னாராம் ஹனுமான். துவம் பிரமதோவன ஜானீஷே காலம் கால விதாம்பரா புல்ல சப்தஸ்ச தஸ்யாமா பிரவృతాது சரசிவா நிர்மல கிரக நட்சத்திரா யௌ பிரணஷ்ட வலாஹகா பிரசன்னாஸ்ய திசஸ் சர்வா சரீரஸ்ய சராம்சிசா. அதாவது ஹனுமார் சொல்கிறார், பருவ கால கணக்கு தெரிந்தவர்களில் தலையானவராக இருக்கக்கூடியவர், உங்களோட மனம் வேறு விஷயங்களில் ஈடுபட்டு கலங்கி இருந்தனால்தான் இப்போ என்ன ருத்துவானது நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த ருத்துவை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட அறியாமல் இருக்கீங்க. இந்த சமயத்தில் இப்போது மழைக்காலம் முடிந்து விட்டு சரத்காலமானது நடக்கிறது. இதை தெரிஞ்சுக்குங்க சுக்ரீவரே. எல்லாம் அனுமான் சொல்கிறார். அதாவது ஏழிலைப்பாலை மரங்களில் மலர்கள் பூத்து கண்கவரம் பிரமாதமாக படர்ந்துருக்கு. வானத்தில் மேகங்களே இல்லாமல் வான் மண்டலத்தில் உள்ள கிரகங்களும் நட்சத்திரங்களும் ரொம்பவும் தெளிவாக தெரியறது. எல்லா திசைகளிலும் நதிகளிலும் பொய்கையிலும் பார்த்தோன்னா ஜலமானது அப்படியே கண்ணாடி போல் தெளிவாக இருக்குது அப்படின்னாராம் ஹனுமான் சுக்ரீவன்ட்ட. பிராப்த முத்யோக காலம் தூ நாவேஷி ஹரிபுங்கவா துவம் பிரமத்த இது வியக்தம் லக்ஷ்மணோ அயம் இகாகதரா ஆர்த்தஸ்ய கிருததாரஸ்ய பருஷம் புருஷாந்தராத் வசனம் வர்ஷணீயம் தே ராகவஸ்ய மகாத்மனः.
இப்போ ஹனுமான் சொல்கிற சுக்ரீவன்ட்ட, வானர மன்னரே சுக்ரீவரே, நீங்கள் மதிமயங்கி இருக்கீங்க அப்படின்றது நிச்சயம் உறுதியாகப்பட்டது. அதனால தான் சீதையை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவதற்கான காலம் முன்னாலேயே வந்துவிட்டது அப்படின்ற நீங்கள் கொஞ்சம் கூட அறியாமல் இருக்கீங்க. ஆகவே தான் மகாவீரரான லக்ஷ்மணர் உங்களுடைய கடமையை நினைவூட்டுவதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கார். ஸ்ரீ ராமபிரானுடைய மனைவியாகப்பட்டவள் சீதா பிராட்டியார் மனைவியை அபகரிக்கப்பட்டு மனம் வருந்தி கொண்டிருக்கும் மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் உங்கள் கிட்டக்க கோபம் கொண்டு கடுமையாக பேசியதை கேட்டுட்டு லக்ஷ்மணர் அந்த கொடுமையான சொற்களை உங்கள் கிட்டக்க சொல்வதைத்தான் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஸ்ரீ ராமபிரான் என்னெல்லாம் அவர்கிட்ட சொன்னாரோ அதை உங்கள்கிட்ட சொல்ல போகிறார். அந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்லும்போது நீங்கள் பொறுத்துக்கணும் அப்படின்னாராம் ஹனுமான் சுக்ரீவன்ட்ட. கிருதா பராதஸ்யஹிதே நாண்யத் பஸ்யாம் யகம் க்ஷமம் அந்தரேணாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத் நியுக்தைர் மந்திரபேர் வாஸ்யோ ஹேவஸ்யம் பார்த்திபோஹிதம் அத ஏவ வயம் த்யக்த்வா பரம்வீம்ய பத்ருதம் வசகா. அதாவது இப்போ ஹனுமான் கொஞ்சம் மேலே நோக்கி ரொம்பவும் பிரமாதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா சுக்ரீவன்ட்ட, சுக்ரீவரே நீங்கள் குற்றம் செய்து விட்டீர்கள், அது நிச்சயம். அவரை அதாவது ஸ்ரீ ராமபிரானை அமைதி கொள்ள செய்வதற்காக லக்ஷ்மணர் முன்னால் நீங்கள் கைகூப்பி வணங்கி வேண்டி நிற்பதை தவிர பயனளிக்கக்கூடிய வேறு எந்த ஒரு வழியையும் நான் காணவே இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. அது ஒன்றே ஒன்று தான், வேறு வழி இல்லை. நாட்டோட நலன் குறித்து ஆலோசனைகள் கூறுவதற்காக இங்கே ஏகப்பட்ட அமைச்சர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆட்சித் தலைவரான மன்னனுக்கு நன்மையை தரக்கூடிய ஆலோசனையை அவசியமாக எடுத்து கூறணும் அப்படின்ற காரணத்தால் இந்த மாதிரி பேசலாமா, இல்லை அவர் மன்னராச்சே பேசக்கூடாதா அப்படின்ற எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு தீர்மானமான யோசனையை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாராம் ஹனுமான். அபிகிருத்த சமர்தோஹி சாவமுத்யம்ய ராகவா சதே வாசுர கந்தர்வம் வசே ஸ்தாபயத்தும் ஜெகத்து. இப்போ சொல்கிறார் ஹனுமான் சுக்ரீவன்ட்ட, ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு, அவர் கோபத்தோடு சினம் கொண்டு கையில் அவர் வில்ல எடுத்தாருன்னா தேவரசுரர் கந்தர்வர் எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டில் நிலைநிறுத்தக்கூடிய வல்லவர் அவர் அப்படின்னாராம் ஹனுமான் சுக்ரீவன்ட்ட. அசக்ஷம கோபயித்தும் ய பிரசாத்திய புனர்பவேத் பூர்வோபகாரம் சம்மரதா கிருதஜ்ஞேன க்ஷேஷதா. இப்போ சொல்கிறார் ஹனுமான், நீங்கள் செஞ்ச குற்றத்தை மன்னிக்கும்படி அடிபணிந்து வேண்டிக் கொள்ளப்பட வேண்டியவரை அந்த மாதிரி செய்யாமல் வந்திருக்கக்கூடிய லக்ஷ்மணருக்கு கோபத்தை வளர்க்கும் விதமாக கண்டிப்பாக எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. முக்கியமாக முன்பு ஸ்ரீ ராமபிரான் உங்களுக்கு செஞ்ச உதவியை மறவாதவரும் நன்றி பாராட்டுபவருமான நீங்கள் அவ்வாறு எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னுட்டு ரொம்பவும் ஆணித்தரமாக சொன்னாராம் ஹனுமான். தஸ்ய மூர்த்னா பிரணம்யத்வம் சபுத்திர சசூஹ்ருஜ்ஜனः ராஜன் சதிஷ்ட ஸ்வசமயே பர்துபாரியேவ தத்வசே. அதனால்
மன்னரே, சுக்ரீவரே, தாங்கள் புதல்வனோடும் நண்பர்களோடும் சென்று லக்ஷ்மணன் அவருடைய எதிரில் தலை தாழ்த்தி வணங்கி, உங்களுக்கு நான் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட முன்னால் கொடுத்த வாக்கின் பிரகாரம் அந்த பிரதிஜையை காப்பாற்றுவதில் ஒரு மனைவி தன் கணவனின் கட்டுப்பாட்டில் இருப்பதைப் போலவே உறுதியாக இருக்கணும் அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனைவியானவள் தன் கணவனின் கட்டுப்பாட்டில், அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ ராமபிரான் கணவன், இவரை மனைவி சுக்ரீவன். அதை எவ்வளோ அழகாக பிரமாதமாக சொல்கிறார் பாருங்க ஹனுமான். நான் ராம ராமா நிஜ சாசனம் துவயா கம்பீரயுக்தம் மனசாபிய போகிதும் மனோஹிதே ஞாசேதி மானுஷம்பலம் சராகவசியாசிய சுரேந்திர வட்சசா. இப்போ ஹனுமான் சொல்கிறார் சுக்ரீவன்ட்ட, வானர மன்னரே, சுக்ரீவரே, ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணன் இவர்களுடைய ஆணையை புறக்கணிக்கலாம் அப்படின்னுட்டு நீங்கள் உங்கள் மனசால் கூட எண்ணவே கூடாது. காரணம் என்னன்னா, இந்திரனுக்கு நிகரான பராக்கிரமம் உடையவர் ஸ்ரீராமபிரான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. மானுடர்களிடம் காணப்படாத பேராற்றல் உடையவர் அப்படின்றது உங்களுடைய இதயமானது, நெஞ்சமானது கண்டிப்பாக அறியும். எல்லாத்தையும் நீங்கள் கண்கொள்வர பார்த்துருக்கு. அத்தோட லக்ஷ்மணரும் அவரோட இருக்கார். ராமபிரானோட மகா கோபம் கொண்டவர் லக்ஷ்மணர். இதையும் நீங்கள் நினைவில் வச்சிங்க சுக்ரீவரே அப்படின்னாராம் ஹனுமான். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகிய அதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே துவாத்ரிசம்சர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 32வது சர்க்கமானது பூர்த்தியானது. திரியஸ்திசம்ச சர்க்கா, சர்க்கமானது 33. தார சாந்த் வவசனம், அதாவது தாரையானவள் ஸ்ரீ லக்ஷ்மணனை அமைதிப்படுத்தினாலாம். முதல் ஸ்லோகத்திலிருந்து 24 ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். அத பிரதீசம் ஆதிஷ்டோ லக்ஷ்மண வரவீரः பிரவிவேச குவாம் ரம்யாம் கிஷ்கிந்தாம் ராமசாசனாத். அதாவது பகை வீரர்களை எல்லாருமே அழிக்கவல்ல லக்ஷ்மணன் அங்கதனால் உங்களை என்னுடைய சித்தப்பா சுக்ரீவன் உங்களை உள்ளே வரும்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொன்ன உடனேயே ஸ்ரீ ராமபிரானுடைய கட்டளைப்படி கிஷ்கிந்தை அப்படின்ற அந்த அழகிய குகைக்குள்ள லக்ஷ்மணன் பிரவேசித்தாராம், உள்ளே சென்றாராம். துவாரஸ்தா ஹரயஸ்தத்ர மகாகாய மகாபலாக பபூர்வ லக்ஷ்மணம் திருஷ்டுவா சர்வே பராஞ்சலய ஸ்திதாக. அதாவது அந்த கிஷ்கிந்தியினுடைய நுழைவாயில்ல ரொம்பவும் பிரமாதமான பேருடல் கொண்டவர்கள்லாம், மக பலசாலியாக இருந்த வானரங்கள் எல்லாருமே லக்ஷ்மணரை பார்த்ததுமே எழுந்து நின்று கைகூப்பி நின்றாளாம் வானரங்கள்லாம். நீ ஸ்வசந்தம் தூ தன் திருஷ்டுவா கிருதம் தசரதாத்மஜம் பபூவூர் ஹரேஸ்தத்ரஸ்தா ந சைனம் பர்வ வாரையன்னு. தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் பெரும் கோபத்தோட பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பதை பார்த்த வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம், ரொம்பவும் அச்சமடைந்ததுனால சரி லக்ஷ்மணரை யாருமே நெருங்கவே இல்லையா, கிட்டக்கே வரலையாம். சதாம் ரத்னமயீம் சீமான் திவ்யம் புஷ்பிதகானனாம் ரம்யாம் ரத்னசமாகீர்ணாம் ததர்ச மகிதம் குஹாம் ஹர்மய பிரசாத சம்பாதாம் நானா பன்யோப சோபிதாம்
सर्वकालफलैर्वृक्षैः पुष्पितैरुपशोभितां देवगन्धर्वपुत्रैश्च वानरैः कामरूपिभिः दिव्यमाल्यां भरधरैः शोभितां प्रियदर्शनैः चन्दनागरुपबाणां गन्धैः सूरविगन्धिनां नैरेयाणां मधूनां च सम्मोदितम् अहाबतां विन्ध्यमेरुगिरिप्रज्ञै प्रसादै उपशोभितां तदर्श गिरीनन्दस्य विमलास्तत्र राघवः. அந்த கிஷ்கிந்தையினுடைய அந்த பெரிய குகையானது எப்படி இருந்ததுதான் லக்ஷ்மணர் வந்து பார்த்துட்டு அதை வந்து ரொம்பவும் பிரமாதமாக பார்த்துட்டு போகிறாராம். எப்படி இருந்ததுதான் அந்த குகையானது ரொம்பவும் அழகான ரத்னங்கள் வந்து இழைக்கப்பட்டதாக தேவலோகம் போல இருந்துதான். மலர்ந்த மலர்களுடைய பூங்காக்கள்லாம் ஏகப்பட்டதாக இருந்துதான். எல்லா இடத்துலையும் எங்குமே கொட்டி கிடக்கக்கூடிய அபூர்வமான பொருள்கள்லாம் ஏகப்பட்டது இருந்துதான். செல்வந்தர்கள் அதாவது பணக்காரர்கள் அவர்களுடைய மாளிகைகள்லாம் ஏகப்பட்டதாக இருந்துதான். ஒவ்வொரு அரச குடும்பத்திற்கும் தனித்தனி அரண்மனைகள்லாம் இருந்துதான். பிரமாதமான ஆலயங்கள் திருக்கோவில்கள்லாம் ஏகப்பட்டது இருந்துதான். அந்த குகைக்குள்ள பல வகையான பண்டங்களை வைக்கக்கூடிய கண்ணை பறிக்கக்கூடிய அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய பலவிதமான கடைகள் ஏகப்பட்டதாக இருந்துதான். எல்லா காலங்களிலுமே பழங்களை தரக்கூடிய மரங்கள்லாம் ஏகப்பட்டதாக இருந்துதான். அழகான மலர்கள் தேவ கந்தர்வர்களின் அம்சமாக தோன்றிய புதல்வர்கள் அவாவா விரும்பும் உருவம் எடுக்கக்கூடிய வல்லவர்கள் அற்புதமான மாலை பிரமாதமான வஸ்திரம் ஆடைகள்லாம் அணிந்தவர்களும் பரவசமூட்டும் இனிய தோற்றமுடைய வானரர்கள் சந்தனம் அகில் தாமரை ஆகியவற்றோட நறுமணம் அது இல்லாமல் நைரேயம் அப்படின்னுட்டு தரமற்ற மது. இப்போ நமக்கெல்லாம் சொல்கிறா பாருங்க, கடையிலெல்லாம் இப்போ ஏகப்பட்டதாக விற்கிற அதெல்லாம் தரமற்ற மதுன்னு பேர். நல்ல மது எது அப்படின்னாக்கா தேன் மற்றும் நல்ல பழச்சாறு, அதாவது சாத்துக்குடி பழச்சாறு, மாம்பழ பழச்சாறு அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்து நாமளாக போட்டு சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் அதே போதை வரக்கூடியதெல்லாம் தரமற்ற மது அப்படின்னு பேர். இந்த மைரேயம்ங்கிறதுக்கு பேர் அதான். மைரேயம்னாக்கா தரமற்ற மதுன்னு பேர். தேன் அதனுடைய வாசனையினால் மனமயக்கத்தை உண்டாக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள்லாம் ஏகப்பட்டதாக இருந்துதான். ஏகப்பட்டதான நெடுஞ்சாலைகள். விந்திய மேர்மலை போல ரொம்பவும் உயரமான பல உப்பரிகள் நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் சொல்கிற மனம் போட்டு வச்சுருக்கோம், லாஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த மாதிரி இருக்கிற உப்பரிகள்லாம் ஏகப்பட்டதாக இருந்துதான். பிரமாதமான மாளிகை வீடுகள்லாம் நிறைய இருந்துதான். தெல்லிய நீருடைய மலை அருவிகள் போன்றவைகள்லாம் திருவள்ளுவர் செல்வராக இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மணர் எல்லாத்தையும் பார்த்துட்டே போனாராம். அங்கதஸ்ய கிருகம் ரம்யம் மைந்தஸ்ய த்வீதஸ்ய சா கவயஸ்ய கவாக்ஷஸ்ய கஜஸ்ய சரபஸ்ய ச வித்யுன்மாலேஸ்ய சம்பாதே சூர்யாட்சஸ்ய ஹனுமதः ஈரபாஹோ சுபாஹோஸ்ய நலஸ்யஸ்ய மகாத்மனः குமுதஸ்ய சுஷேனஸ்ய தாரஜாம்பவ தோஸ்ததா ததீவக்திரஸ்ய நீலஸ்ய சுபாட லசுரேந்திரயாः ஏதேஷாं கவி முக்கியானாं ராஜமார்गे மகாத்மனாं ததர்ச கிருகம் முக்கியானி மகாசாராணி லக்ஷ்மணः
பண்டராப்ர பிரகாசானி திவ்யமால்ய யுதானி சா பிரபூத தன தானியானி ஸ்ரீரத்னை சோபிதானி சா. இப்போ லக்ஷ்மணன் வந்து அந்த அரசபாட்டையில் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அங்கதனோட அழகிய மாளிகையை வந்து பார்த்தாராம். அது மட்டும் பார்க்கலையாம், மைந்தன், துய்விதன், கயவன், கவையன், கவாக்ஷன், கஜன், சபரன், வித்யுன்மாலி, சம்பாதி, சூர்யாக்ஷன், ஸ்ரீ ஹனுமான், வீரபாகு, சுபாகு, மகாத்மாவாக இருக்கக்கூடிய நளன், குமுதன், சுனேஷனன், சுஷேனனன், தாரன், ஜாம்பவான், ததிவக்திரன், நீலன், சுபாட்டலன், சுனேத்ரன் அப்படின்னு இருக்கக்கூடிய வானரங்கள்லேயே பெரும் வீரர்களாக இருக்கக்கூடிய மாளிகைகள் எல்லாம் வந்து பிரமாதமாக உறுதியாக கட்டப்பட்டு எப்படி இருந்ததான் பார்க்கறதுக்கு வெண்முகில்கள் போல பிரமாதமாக விளங்கித்தான். திவ்யமான மாலைகள் எல்லாம் நிறைஞ்சு தனதானிய செழிப்போடு இருப்பதையும் அந்த இடத்துல அந்த கோயிலை உத்தமமான நங்கைகளால் சோபையோடு நிகழ்வதையும் பிரமாதமாக லக்ஷ்மண பெருமாள் அதை பார்த்துட்டே போனாராம். பாண்டரேன தூ சாலேனா பரீட்சித்தம் துராசதம் வானரேந்திர கிருகம் ரம்யம் மகேந்திர சதனோபமம் சுக்லை பிராசத சிகரை கைலாச சிகரோபமைகி சர்வகால பலை விருட்சை புஷ்பிதைருப்ய சோபிதம் மகேந்திர தத்தை ஸ்ரீமத்பிர்நீல ஜீமுதசன்னிவைஹி திவ்ய புஷ்ப பலை விருட்சை சீதச்சாயை மனோகரைஹி ஹரிபி சம்பிரதத்வாரம் பலிபி சஸ்திரபாணிபிஹி திவ்யமால்யா விருதம் சுப்ரம் தப்தகாஞ்சன தோரணம் சுக்ரீவஸ்ய கிருகம் ரம்யம் பிரவிவேஷ மகாபலः அவார்யமான சௌமித்ரி பிரமிவ பாஸ்கரः. அப்போ வந்து இந்த வானர மன்னனான சுக்ரீவனுடைய அரண்மனை எப்படி இருந்ததுதான் லக்ஷ்மணன் பார்க்கறதுக்கு தேவேந்திரனுடைய மாளிகை போல பிரமாதமாக பேரழகோடு விளங்கி இருந்துதான். அந்த மாளிகைக்குள்ளே யாருமே உட்புக முடியாதான், உள்ளே போகவே முடியாது. சுற்றிலும் வெண்மையான கோட்டை சுவர் இருந்ததான். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததான், சாட்சாத்து பரமேஸ்வரன் கைலாச மலையை போல வெண்மையான உயர்ந்த மதில் சுவர்கள்லாம் ஏகப்பட்டதாக இருந்ததான். எல்லா பருவங்களிலுமே பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள்லாம் பிரமாதமாக மலர்ந்து அழகூட்டக்கூடிய மலர்கள்லாம் எப்படி இருந்ததுதான் பார்க்கறதுக்கு. இந்திரனால் கொடுக்கப்பட்டதும், இந்திரன் தான் கொடுத்துருக்கார். அதெல்லாம் நீருண்ட மேகம் போல் கருத்த குளிர்ச்சியான நிழல் உடையதும், பழங்கள் மலர்கள் குலுங்க மனதை வந்து கொள்ளை கொள்பவர்களுமான மரங்கள், கையில் வந்து ஆயுதம் தாங்கிய மகா பலசாலிகளாக இருக்கக்கூடிய வானரங்களால் காவல் காக்கப்படும் நுழைவாயில அப்பேற்பட்ட வானரங்களாக நிற்கிறான். அற்புதமான மாலைகளால் பொலிவுற்று விளங்கக்கூடியதும் பூமியானதுமான பத்தரை மாற்று தங்கத்தால் செய்யப்பட்டதுமான பலவிதமான தோரணங்கள், தங்கத்தாலேயே தோரணங்கள். இந்த மாதிரியான சுக்ரீவனுடைய அழகிய மாளிகைக்குள்ள அப்போது சுக்ரீவனானவன் வந்து உள்ள பிரவேசித்த அந்த மாளிகையில் அது எப்படி இருந்துதான், இந்த ஒரு பெரிய மேகத்துக்குள்ள தடைபடாமல் சூரியன் வந்து செல்வதை போல யாராலுமே தடுக்கப்படாமல் தனது கம்பீர தோற்றத்தினாலேயே எல்லாரையும், அனைத்து பெயரையும், அனைவரையும் அடங்க செஞ்சுட்டு லக்ஷ்மணன்
அவர் அந்த சுக்ரீவனுடைய மாளிகைக்குள்ள உள்ள புகுந்தாராம். சாசப்த கக்ஷ்யா தர்மாத்மா நானாஜன சமாகுலாக பிரவிஷ்ய சும் அகத்குப்தம் ததார்த்தாந்த புறம் மகத். ஹைமராஜர பர்யங்கை பகுபிஷ்ய வராசனைः மகார்ஹாஸ்தரணோ பேதை தத்ர தத்ரோப சோபிதம். அந்த இடத்துல லக்ஷ்மணன் வாழ்ந்தே போகும்போது பல மக்கள் நிறைந்திருந்த 7 கட்டுகள் 7 வாசலை தாண்டி போகிறார். கடந்து மிகவும் மறைவாக இருப்பதும் பொன் வெள்ளியிலான கட்டில்கள் உடையதும், ஆங்காங்கே விலை உயர்ந்த விரிப்புகள்லாம் பிரமாதமாக விரிக்கப்பட்டு இருந்ததுதான். பல வகையான சிறந்த இருக்கைகளால் அழகோடு விளங்குவதுமான அந்த பெரிய அந்தப்புறத்தை அறநெறியராக இருக்கக்கூடியவர், அதாவது தர்ம வழி பிரகாரம் நடக்கக்கூடியவர் லக்ஷ்மணன் எல்லாத்தையும் பார்த்துட்டே போனாராம். அந்த இடத்துல பார்த்தாராம். பர்வீசன்னேவ சததம் சுசுராவ முதரஸ்வரம் தந்திரீகீத சமாகீர்ணம் சம்மகீத பதாட்சரம். அப்போ அந்த இடத்துல நுழையும் பொழுது லக்ஷ்மணன் என்னெல்லாம் கேட்டாராம் தெரியுமா? பிரமாதமாக தந்தியில் இசைக்கக்கூடிய வீணை, வாய்ப்பாட்டுக்கு சமமாக என்ற இசை, மரபுக்கு ஏற்ற பதம் அக்ஷரங்களோட கூடிய பாடல்கள், அந்த இடத்துல எப்போதுமே சூழ்ந்து இருக்கக்கூடியதுமான இனிய ஒலிகளையெல்லாம் தன் செவிகளில் கேட்டுட்டே போனாராம் லக்ஷ்மணன். பக்வீஸ்ய விவிதாகாரா ரூபயோ வனகர்பிதாக ஸ்திரிய சுக்ரீவ பவனே ததர்ச ச மகாபலகா. பேராற்றல் படைத்த லக்ஷ்மணன் சுக்ரீவனுடைய மாளிகையில் பலவிதமான தோற்றங்கள் கொண்டவர்களும் பிரமாதமாக அழகோடையும் இளமையோடையும் கொண்டு செருக்குடன் இருப்பவர்களுமான பல பெண்மணிகளையெல்லாம் பார்த்துட்டே போனாராம். திருஷ்டுவாபி ஜனசம்பன்னா சித்திரமால்ய கிருதஸ்திரஜா வரமால்ய கிருதௌ யக்ரா பூஷணோத்தம பூஷிதாக நாத்ருதாண்ணாபிஷ யக்ரான்னான் உதாத்த பரிச்சதானே சுக்ரீவானோ சராம்சாவி லக்ஷயாமாச லக்ஷ்மணா. அப்போ லக்ஷ்மணன் அங்கே பார்த்துட்டு போன எல்லாருமே ரொம்பவும் பிரமாதமாக உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களாம். எல்லா வானரங்களுமே உயர்ந்த குலத்தில் பிறந்தவாளாம். பல வண்ண மலர்களாலான மாலைகளை எல்லாரும் அணிந்திருந்தாலாம். சிறந்த மாலைகளை தொடுக்கிறதுல பிரமாதமாக சில வானரங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாலாம். உயர்ந்த வகை அணிகலன்களால் எல்லா வானரங்களும் தங்களை எல்லாரையும் அலங்கரித்து கொண்டிருந்தாலாம். லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், இவ எல்லாரையும் பார்த்துட்டு பின்னால் சுக்ரீவனுக்கு பணி செய்யக்கூடிய பணிய ஆட்களையும் பார்த்தாராம். அவர்கிட்டக்க ஒருத்தர்கிட்டக்குமே ஒருவரிடமும் மனக்குறையுடனும் பணிகளில் ஆர்வம் இல்லாதவர்களாகவோ முதல் தரமான பிரமாதமான வஸ்திரம் அணிகலன்கள் அணியாமல் இருந்தவர்களாகவோ யாருமே அந்த இடத்துல இல்லவே இல்லையா. எல்லாரும் அவ்வளவு பிரமாதமாக இருந்தாலும் அவள் எல்லாரும் இந்த வானரங்கள்லாம் ரொம்பவும் செழிப்போடு இருந்தாலாம். எல்லாத்தையும் லக்ஷ்மண பெருமாள் பார்த்துட்டே போனாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே
ஆதிகாவியே கிஷ்கிந்தாகாண்டே திரியாசரதம் சர்க்கா சர்க்கமானது 33 தாரா சான் வவசனம், அதாவது தானையானவள் லக்ஷ்மணனை அமைதிப்படுத்தினாள் என்கிற தலைப்பிலே முதல் சுலோகத்திலிருந்து 24வது சுலோகம் வரை இன்றைய தினம் சொல்லி முடித்தோம். நாளை 25வது சுலோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.